அனைவருக்கும் வணக்கம். சாக்ரட் லோட்டஸ் மைண்ட் அண்ட் ஸ்பெஷல் நீட் சேனலுக்கு வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த சேனலை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 விதைகள் இருந்துச்சான் பக்கத்துலவே. அந்த 2 விதையும் பேசிக்கிச்சான். முதல்ல அது இருக்கிற விதை சொல்லிச்சான், நான் இந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சு மறுபடியும் முட்டி மோதி வெளியே குட்டி செடியாக பெரிய விருட்சமாக வளர போகிறேன். இந்த உலகத்தில் ஒரு அழகான விருட்சமாக வளர்ந்து என் மரத்துக்கடியில் நிறைய பேர் வரணும், என்னுடைய மரத்துக்கு நிறைய பறவைகள் வரணும், இந்த இயற்கைக்கு அழகு சேர்க்குற ஒரு அங்கமாக நான் மாறப்போகிறேன் அப்படின்னு நிறைய பெரிய பெரிய விஷயம்லாம் அந்த குட்டி விதை பேசிச்சாமா. அதை கேட்டுட்டு இருந்த இந்த பக்கத்தில் இருந்த இன்னொரு விதை பார்த்துட்டே இருந்துட்டு, என்னடா இது, இவன் ஏதோ நிறைய பிளான்லாம் வச்சுருக்கான், ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரியல, என்னடா இது, நம்மளும் இது மாதிரிலாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், சொன்ன விதை என்ன பண்ணிச்சு, பூமிக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. சொன்னதெல்லாம் அது ஸ்டார்ட் பண்ணிடுச்சு செய்கிறதுக்கு. அது பாட்டில் பூமிக்குள்ளே போச்சு, முட்டி மோதி உள்ளே குட்டி குட்டி வேர் வந்துச்சு, உள்ளேருந்து வெளியில் அதோடைய தண்டு வெளியே வந்துச்சு, இலை வெளியே வந்துச்சு. அந்த இலை பார்த்திங்கன்னா அந்த சூரிய வெளியை தாங்கக்கூடிய அளவுக்கான சக்தி அது வளர்த்துக்குச்சு. ஒவ்வொரு கட்டத்துலேயும் அதுக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த இன்னொரு விதை இருக்குது பாருங்களேன், அது விழுந்த இடத்துல அது அப்படியே இருந்துச்சு, எதுவுமே பண்ணலை. இந்த வளர்ந்துட்டு இருக்கிற விதையை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அது செடியாச்சு, செடி ஒரு குட்டி மரமாச்சு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய விருட்சமாகவே வளர்ந்து நின்றுச்சு. இந்த குட்டி விதை என்ன பண்ணுச்சு, என்னடா அது, நம்ம கூட தான் இருந்தான், திடீர்னு இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான், ஆனால் நம்ம அப்படியே தானே இருக்கோம், ஆனால் நம்ம சௌரியமாக தான் இருக்கோம், நம்ம ஒன்றும் பெருசாக ரிஸ்க் எடுக்கலை, நம்ம ரிஸ்கெல்லாம் எடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்படியே இருந்துருவோம், என்ன இருக்குது, நமக்கு என்ன நீட் இருக்குது, நமக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குது அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த சைடு போன பறவை ஒன்று வந்திருக்குது, ஒரு ஹங்க்ரியாக பசியோட ஒரு பறவை ஒன்று பறந்து போச்சு பாருங்கள். அது அதை கொத்தி சாப்பிட்ருச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த விதையோட ஆயுளே முடிஞ்சிருச்சு. அந்த விதை எதுக்கு இந்த உலகத்தில் விழுந்துச்சு, என்ன பண்ணிச்சு, அது அப்படியே இருந்துச்சு, போயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் இருந்த விதை ஒரு முயற்சி, ஒரு தைரியம், அது முயற்சி எடுத்துச்சு. முதல்ல தன்னை தானே ப்ரோக்ராம் பண்ணிக்கிச்சு, நான் இப்படி தான் இருக்கணும், நான் இங்கே இப்படி இருக்கிறேன், அடுத்தவங்களுக்கு நான் பயனடையணும், இந்த இயற்கைக்கு ஒரு அழகான அங்கமாக நான் மாறணும், என் மரத்துக்கடியில் நிறைய பேர் நிழலில் உட்காரணும், பறவைகள்லாம் என்னுடைய மரத்தில் கூடு கட்டி வாழணும், இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் அது பண்ணிச்சு. அதுக்கான முயற்சியில் இறங்குச்சு. அதில் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்துக்குமே அது எதிர்கொண்டு ஒரு எதிர்நீச்சல் அடித்து அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விருட்சமாக மாறுச்சு. ஆனால் இந்த குட்டி விதை இருக்குது பாருங்கள், இன்னொரு விதை, அது முயற்சியே பண்ணாமல் இருந்தது, வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. இன்றைக்கி மனிதர்கள் எல்லாமே எப்படி இருக்காங்கன்னா, நம்ம எங்கே வந்திருக்கிறோம், என்ன பண்ணிகிட்ருக்குறோம், எதுக்காக வந்திருக்கிறோம், நம்மளோட கடமை என்ன, நம்மளுக்காக வாழ வந்திருக்கோமா, இல்லை நம்ம அடுத்தவங்களுக்காக வாழ வந்திருக்கோமா, எந்த ஒரு ஐடியாவே இல்லைங்க. இந்த மனித பிறவிக்கான நோக்கம் என்ன, நம்ம பிறந்திருக்கோம், நம்ம ஜஸ்ட் வாழ்ந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுறோமா, இல்லை, ஏதோ இருக்குது, எதுக்காக நம்ம வந்தோம் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் இருக்கணும். முதல்ல எந்த ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல சிந்தனை இருக்கணும், ஒரு கோல் செட்டிங் இருக்கணும். நல்ல கோல் செட் பண்ணும்போது தான் அதை நோக்கி எப்படி போகலான்ற பிளானே நமக்குள்ளே வரும். அந்த பிளான்ஸில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் வரும், அதுக்கு நமக்கு எவ்வளோ நம்மளை தயார்படுத்திக்கணும். என்ன வந்தாலும் நான் என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணாமல் விட மாட்டேங்கிற அந்த ஸ்திரத்தன்மை, இது எல்லாம் யாருக்கெல்லாம் அந்த பக்குவம் வருதோ அவங்க எல்லாரும் சீக்கிரத்தில் அவங்களோட இலக்கை அடைஞ்சிருவாங்க. அப்போ தான் நம்ம மனிதனாக பிறந்ததுக்கும் இந்த மனித குலத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 அறிவு படைத்து சிந்திக்கும் திறனோட இவ்வளோ ஆற்றலோடு இருக்கிற நம்ம அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுறோம். எதுக்கு நம்ம பிறந்தோம், ஏன் இருக்கோம், என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நம்மளே பல கேள்விகளை நம்மளே கேட்டுட்டு நம்ம ரொம்ப சந்தேகப்பட்டே வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால தான் நம்மளால் ஒரு கட்டத்தை தாண்டி நம்ம பெருசாக ரீச் ஆக முடிய மாட்டேங்குது. இதுக்காக சுற்றி இருக்கிற பல நெகட்டிவான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் அதை சொல்லி, இவங்க இப்படி பண்ணாங்க, கடைசியில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அவங்க அதை செஞ்சாங்க, அதனால் அவங்களால பெருசாக வர முடியல. ஆக நம்ம முயற்சி பண்ணுறதுக்கு தயங்கிக்கிட்டு நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் இருந்துக்கிட்டு அடுத்த லெவல் போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம அதை சொல்லிவிட்டு ஒரு காரணமாக்கிக்கிட்டு நம்ம பெருசாக வளர முடியாமல் இருக்கிறோம் அந்த வாழ்க்கையில். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த புத்தாண்டில் 2026ஆம் வருடம், இந்த ஆண்டில் ஒரு நல்ல ஒரு சிந்தனை, ஒரு கோல் செட்டிங் வைங்க. அதை நோக்கி
பயணம் பண்ண ஆரம்பிங்க. முதல்ல அதுக்கான ப்ரோகிராம் பண்ணிக்கோங்க உங்கள. நிச்சயமா உங்கள டீமோட்டிவேட் பண்றதுக்கு சுத்தி பல பேர் இருப்பாங்க. மோட்டிவேட் பண்றதுக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க இந்த காலத்துலலாம். அதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரோகிராம் பண்ணிக்கோங்க. எவ்ளோ பிரச்சனை வந்தாலும் நான் இந்த இலக்க அடைஞ்சே தீருவேன். அந்த போராட்டத்துக்கு உங்கள தயார்படுத்திக்கோங்க. நிச்சயமா நீங்க எடுத்த ரெசல்யூஷன நீங்க உங்களால அடைய முடியுங்க. ஓகே. இப்ப நம்ம சாக்ரெட் லோட்டஸ் மைண்ட் அண்ட் ஸ்பெஷல் நீட்ஸ் சேனல் பத்தி பார்ப்போமா? என்னோட நேம் அபிநயா. ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட், ஸ்பெஷல் நீட்ஸ் ட்ரெய்னர் அண்ட் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா? ஆட்டிசம், செரிப்ரல் பால்சி, ஏடிஹெச்டி, டவுன் சிண்ட்ரோம் அண்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ், அதாவது அகடமிக் ஏரியாவில் அகடமிக் இயர்ஸில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உண்டான குறைபாடுகள், இவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் ட்ரைனிங், தெரப்யூட்டிக் இன்டர்வென்ஷன், அவங்களுக்கு எப்படிலாம் சப்போர்ட் பண்ணலாம், இந்த உலகத்தில் அவங்களும் இண்டிபெண்ட்டாக தனிச்சு ஒரு காலகட்டத்துக்கு மேலே பேரண்ட்டோடைய எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் தன்னுடைய வேலைகளை தானே அவங்க எடுத்து பண்ணுறது, அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கலாம், அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும். முதல்ல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்து அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் ஆட்டிசம் பற்றி, தென் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் த இன்டலெக்சுவல் ஐடிஸ், இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் பற்றி, ஏடிஹெச்டிஸ் சில்ட்ரன் பற்றின ஒரு ஒரு குட்டி குட்டி இன்ட்ரொடக்ஷன், அது அப்படின்னா என்ன, எப்படி இருக்கும், எதனால் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி வீடியோ பார்க்கலாம். குட்டி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு தென் இதில் வந்து சில ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும். ஷியராகவே வந்து இந்த சேனல் வந்து முழுக்க வந்து சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன் ஒரு சைடு இருந்தாலும், ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண சிகிச்சைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிராணிக் சக்ரா ஹீலிங்ஸ். இந்த சக்ராவோடைய வேலை என்ன, அந்த எனர்ஜி சென்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க வந்து எப்படி வந்து இந்த ஏடிஹெச்டி, இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க, ஆட்டிஸ்டிக் சில்ட்ரன், இவங்களோட எனர்ஜி ஃபீல்டு எப்படி இருக்குது, இவங்களோட பிரைன் நியூரல் அவங்களோட நரம்பு மண்டலங்கள் வந்து எப்படி வந்து செயல்படுது, ஏன் நம்மள மாதிரி நார்மலாக அவங்க வந்து இல்லாமல் அவங்க வேறுபட்டு தெரிகிறாங்க நம்ம முன்னாடி. டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், வேறுபட்டு தெரிகிறாங்கன்ற வார்த்தை வந்து நம்ம பார்க்குற விதம் அப்படி இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது, அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆப்போசிட் பர்சன் இல்லை அப்படின்னா அவங்க அப்நார்மல் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். பட் இந்த குழந்தைங்க வந்து அப்நார்மல் கிடையாது. நம்ம பார்க்குற வேவ்லென்த்துக்கு அவங்க வித்தியாசமாக தெரியுறாங்க, அவ்வளோதான். நம்ம பார்க்குற கோணத்துக்கு நம்ம இப்படி தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, அவங்கக்கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு புரிதல் தான் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்குற பார்வையை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிட்டு, அவங்கள எப்படி நம்ம பார்க்கலாம், அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன பேட்டர்னில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்கள ஈஸியாக நம்மளை வந்து வழி நடத்தி கொண்டு போயிட முடியும். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இதை பற்றின விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இதில் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி இன்ஃப்யூஸ்ட் இந்த தெராப்பீஸ். ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியாகவும் இது இருக்கும். ஏன்னா இது வந்து மனிதனுடைய மூளைக்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்ம ஆட்டிசம் பிள்ளைங்க, இந்த மாதிரி நியூரல் டிஸார்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான குழந்தைங்க கிட்டலாம் நம்ம நிறையா பார்க்குறோம். இது ஒரு வேறுபட்ட ஒரு தாட். இது வந்து வித்தியாசமான ஒரு கோணத்தில் இதை யோசிக்கும் போதும், வேறு புதுவிதமான ஒரு யுக்திகளை கையாளும் போதும் இவங்களை ஈஸியாக நம்ம வந்து நல்லா கொண்டு வர முடியுங்கிற ஒரு முயற்சி. இதில் நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டியில் கனெக்டடாக இருங்க. இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே கனெக்டட் வித் அஸ். உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸும் ஒரு சிலரோடு இது முடிஞ்சு போகாமல் இது நிறைய பேர் போய் ரீச் ஆகட்டும். இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கட்டும்னு உங்கள்கிட்ட நான் வந்து இதை ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். திஸ் இஸ் நாட் மை சேனல், திஸ் இஸ் அவர் சேனல். தேங்க்யூ.